பக்தி ஒளி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் நாம் தெரிந்து கொள்ளக்கூடியது மகா சிவராத்திரி. மகா சிவராத்திரின்னா என்ன? மகா சிவராத்திரி அன்னைக்கு நம்ம என்னென்னலாம் செய்தால் நமக்கு நல்லது, நம்மளுடைய முறையான வழிபாடு என்ன? சிவராத்திரி பற்றி தெரியாதவர்களே கிடையாது. ஒரு சின்ன ஆலயமாக இருந்தாலும் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 100 பேராவது அந்த இடத்துல கூடிடுவாங்க. சின்ன ஆலயமா இருக்கும், 100 பேர் கூடிடுவாங்க. கூடி அந்த இடத்துல சிவபெருமானுக்கு முறையாக 4 கால அபிஷேகம்லாம் செய்து ரொம்ப சிறப்பான முறையில இருக்கும். இப்போ மகா சிவராத்திரி அப்படின்னு சொல்றோம். இப்போ வெறும் மகா சிவராத்திரி மட்டும்தானா, இல்ல இதுல வேற ஏதாவது இருக்கா அப்படின்னு நமக்கு ஒரு சில சந்தேகங்கள்லாம் இருக்கும். மகா சிவராத்திரி அப்படிங்கிறது மாசி மாசத்துல வரக்கூடியது. மகா சிவராத்திரி மாசி மாசத்துல வரக்கூடியது. சரி, இப்ப இந்த சிவராத்திரி அப்படின்னு சொல்றது பாத்தீங்கன்னா 5 வகைப்படும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மகா சிவராத்திரி நம்ம சொல்றோம் இல்லையா, இந்த மகா சிவராத்திரியோட சேர்த்து சிவராத்திரி 5 வகைப்படும். என்னென்ன வகைப்படும்? என்னென்ன ராத்திரிகள் இருக்கு? நித்திய சிவராத்திரி, நித்திய சிவராத்திரின்னு ஒண்ணு இருக்கு. மாத சிவராத்திரி, நீங்க எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. சிவாலயங்கள்ல இன்னைக்கும் மாத சிவராத்திரி உபயம் பண்றவங்க எல்லாம் இன்னைக்கும் இருக்காங்க. மாத சிவராத்திரி. பட்ச சிவராத்திரி. பட்ச சிவராத்திரின்னா என்ன? பக்ஷத்துல என்ன வரும்? பிரதோஷம் வரும். பக்ஷ சிவராத்திரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல யோக சிவராத்திரி அப்படின்னு இருக்கு. அதே போல மகா சிவராத்திரி. இந்த 5 விதமான ராத்திரிகள். மகா சிவராத்திரி மாசி மாசத்துல வரக்கூடியது. இந்த நாள்ல பாத்தீங்கன்னா நம்ம விரதம் இருக்கணும் அப்படின்னு சொல்றது. அதாவது சிவராத்திரி எப்ப ஆரம்பிக்கிறதோ அந்த முதல் நாள் சூரிய அஸ்தமனத்துல இருந்து மறுநாள் காலையில சூரிய உதயில வரல சிவநாம பாராயணம் பண்றது, சிவ ஜபங்கள் பண்றது. நான் சொல்லணுங்கிறதே கிடையாது. எல்லா சிவாலயங்களையும் விசேஷ அபிஷேகங்கள்ல இருந்து அன்னதானங்கள்ல இருந்து எல்லாமே ஒரு ஆலயத்துல பாத்தீங்கன்னா விசேஷமான முறையில நடக்கும். அந்தந்த காலத்திற்கு தனித்தனியா அபிஷேக பொருட்கள்லாம் பிரிச்சு வச்சு அவ்வளவு சிறப்பா பண்ணுவாங்க. தூங்கக்கூடாது, சிவநாம ஜபத்தை பண்ணணும். தூங்காமல் அன்றைய இரவு முழுவதும் ஸ்நபனம் வச்சு பூஜை பண்ணுவாங்க, ஹோமங்கள் பண்ணுவாங்க. அவ்வளவு ஒரு சிறப்பான சூழ்நிலையில இந்த மகா சிவராத்திரியானது இருக்கும். இந்த மகா சிவராத்திரியில நம்ம நினைச்சது நமக்கு நடக்கும். எதிர்மறையான எண்ணங்கள் எல்லாம் போய் நல்ல நேர்மறையான நல்ல எண்ணங்கள், நல்ல விஷயங்கள், சிவபெருமானுடைய பூரண அருள் அன்னைக்கு இருக்கும் நமக்கு. மகா சிவராத்திரி அன்னைக்கு சிவபெருமான் அவ்வளவு ஆனந்த சந்தோஷத்துல இருப்பார். அவன் அருளாலே அவன் தாள் பணிந்த. சிவபுராணம் படிக்காதவங்களே கிடையாது. அன்னைக்கு சிவபுராணம் அவ்வளவு படிப்பாங்க. சிவபுராணம் அன்னைக்கு சிவபுராணம் எவ்வளவு பாராயணம் பண்றாங்களோ அவ்வளவுக்குள்ள அவங்களுக்கு வாழ்நாள் முக்தி அப்படின்னு சொல்லலாம். சிவபுராணம் படிக்கிறது அவ்வளவு முக்தி அப்படின்னு சொல்லலாம், அந்த அளவுக்கு. இப்போ நம்ம பாத்தீங்கன்னா மகா சிவராத்திரி அன்னைக்கு இப்போ ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு வேண்டுதல் உங்களுக்கு என்ன உங்களுக்கு நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஒரு வேண்டுதலை வச்சுக்கோங்க. உண்மை சொல்றேன், மகா சிவராத்திரி அன்னைக்கு இதை நீங்க அவசியம் பண்ணுங்க. என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ பொண்ணா இருக்கட்டும் பையனா இருக்கட்டும், எனக்கு பையன் பொண்ணுக்கு கல்யாணம் பார்த்துன்னு இருக்க நடக்கல அப்படின்னு சொல்லும் பொழுது முதல் காலம் வருது பாத்தீங்களா, அந்த முதல் காலத்துல பஞ்சகவ்ய அபிஷேகம் பண்ணணும். விசேஷமானது. பொண்ணுக்கோ பிள்ளைக்கோ கல்யாணம் ஆகலைன்னா நீங்க பஞ்சகவ்ய அபிஷேகம் பண்ணி அந்த குழந்தையோட பேரு நட்சத்திரம் கோத்திரம் சொல்லி அர்ச்சனை பண்ணி விவாக தாமச தோஷ நிவர்த்தம் சொல்லி நல்ல சங்கல்பம் பண்ணி பண்ண சொல்லுங்க. பஞ்சகவ்ய அபிஷேகம். பஞ்சகவ்யம்னா நான் உங்களுக்கு சொல்லணுங்கிறது கிடையாது. பால், தயிர், கோஜலம், கோசானம், நெய் உங்களுக்கு நான் சொல்லணுங்கிறது இல்லை. அந்த பஞ்சகவ்யம் அங்க அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய சிவாச்சாரியாருக்கு தெரியும். அந்த பஞ்சகவ்யத்தினால அபிஷேகம் பண்றது அவ்வளவு சிறப்பானது. ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல 2வது காலம், எனக்கு கட்டுக்கடங்காத கடன் இருக்கு, ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு, எனக்கு பண பிரச்சனையே எனக்கு இந்த மாதிரி ஒரு பண பிரச்சனையை நான் என் வாழ்க்கையில சந்திச்சதே கிடையாது அப்படிங்கிறவங்க 2வது காலத்துக்கு பஞ்சாமிர்த அபிஷேகம் செய்து அந்த பஞ்சாமிர்த அபிஷேகத்தை சிவனடியார்களுக்கு யார் யாருக்கெல்லாம் உங்களுக்கு கொடுக்கணும்னு தோன்றுதோ எல்லாருக்குமே நீங்க கொடுங்க. பஞ்சாமிர்த அபிஷேகம் பண்ணணும். 5 விதமான அமிர்தமான விஷயம் பஞ்சாமிர்தம் ஒரு கைப்பட செய்யணும். எல்லாரும் போட்டு அதை போட்டு கிண்டின்னு இருக்கக்கூடாது. ஒரு கைப்பட அமோகமா அந்த சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணும்போது திவ்யமா இருக்கணும். அந்த அளவுக்கு 2வது காலத்துல செய்யக்கூடியது அவ்வளவு விசேஷமான. அதே போல 3வது காலம். 3வது காலத்துல படிப்பு சம்பந்தமானது,
நான் நிறைய நீட் எக்ஸாம் எழுதுறேன், கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு காத்துட்டு இருக்கேன், கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி அது மூலமா எனக்கு ஒரு வேலை கிடைக்கணும்னு நினைச்சுட்டு இருக்கேன். ஏதாவது எனக்கு ஒரு லைஃப்ல வந்து ஒரு ஒரு மாற்றமா, ஒரு திருப்பு முனையா, எனக்கு ஏதாவது எனக்கு தடைப்பட்ட சில விஷயங்கள்ல எனக்கு நல்லபடியா நடக்கணும் அப்படின்னு சொன்னா, அந்த 3வது காலத்துல வந்து பாத்தீங்கன்னா தேனும் பாலோதகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அபிஷேகம் பண்ணினால் அவ்வளவு விசேஷமானது 3வது காலம். அதே போல 4வது காலம் அப்படின்னு எடுத்துக்கும் போது சர்வ வியாதி நிவாரணம், எல்லா வியாதிகளும் நிவர்த்திக்கக்கூடியது. அந்த நாள்ல அந்த 4வது காலத்துல கருப்பஞ்சாறு, அதே போல பாத்தீங்கன்னா வாசனையான ஜலம் சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணணும். இது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டா, ஒவ்வொரு காலத்திற்கும் ஒவ்வொரு வேதம் சொல்லுவாங்க. முதல் காலம் ரிக்வேதம், 2வது காலம் யஜுர்வேதம், 3வது காலம் சாமவேதம், 4வது காலம் அதர்வண வேதம் சொல்லுவாங்க. 4 காலத்திற்கும் 4 வேதங்கள் சொல்லுவாங்க. வேத பாராயணம் பண்ணுவாங்க. அவ்வளவு ஒரு விசேஷமானது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மகா சிவராத்திரி. அதாவது தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே சொல்றேன், சிவபுராணம் சொல்லுங்க, உங்களால என்னென்னலாம் முடியுமோ எல்லாமே நீங்க சொல்லலாம். நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், சிவாய நம என்று சிந்திப்போருக்கு அபாயம் இல்லை, ஒரு நாளும் அபாயம் இல்லை. ஆனால் உபாயம் கிட்டும். என்ன கிட்டும்? உபாயம் கிட்டும். இந்த ஒரு வரியை ஞாபகம் வச்சுக்கோங்க. அபாயம் இல்லை, உபாயம் கிட்டும். உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். சிவாய நமக என்று சிந்திக்கணும். சுவாமி எந்நேரமும் அந்த சிவனடியார்கள்லாம் எப்படி இருக்காங்க பாத்தீங்களா? ருத்ராட்சம் தரித்துண்டு, விபூதி இட்டுண்டு, நீரில்லா நெற்றிப்பாள் அப்படின்னு சொல்றாங்க. நெத்தில நம்மளுடைய விஷயம் என்னவோ அது நம்ம நெத்தில நமக்கு இருக்கணும். அந்த நெத்தில அந்த விபூதி குங்குமத்தோட சந்தனம், திருமண் அது இல்லாம ஒருத்தரை பாருங்களா, அவங்க வச்சுட்டவங்களுக்கே ஒரு நாள் வச்சுக்கலன்னா ஒரு மாதிரி யோசிப்பாங்க. என்னடா அது நமக்கு என்னமோ அந்த நாள் அவங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பானது மாதிரியே இருக்காது. அது அந்த அந்த விபூதியும் அந்த குங்குமமும் அந்த சந்தனமும் அந்த திருமண்ணும் அவங்களுக்கு அவ்வளவு விசேஷமானது. இந்த 4 கால விரதமும் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப விசேஷமானது. 4 காலமும் சரி, மகா சிவராத்திரி என்று விரதம் இருக்கு. 4 காலமும் நல்ல ஒரு பொழுது, அதாவது மருந்து மாத்திரை சாப்பிட்றவங்களா இருப்பீங்க, வயதானவர்களா இருப்பீங்க, மருந்து மாத்திரை சாப்பிட்றவங்களுக்குலாம் சில இத்தனை ஒரு வயசு கடந்தவங்களுக்குலாம் விரதம்லாம் அந்த அளவுக்கு இருக்கணுங்கிறதுல, ஆனா ஓரளவுக்கு வயதுக்கு நம்ம எங்களால இருக்க முடியும் அப்படிங்கிறவங்க தாராளமா இருக்கலாம். தாராளமா விரதம் இருந்து சுவாமிக்கு விரதம் இருக்கிறத விட வேற என்ன இருக்கு? சுவாமி மகா சிவராத்திரிக்கு சுவாமிக்கு விரதம் இருக்கிறத விட வேற என்ன இருக்கு உலகத்துல சொல்லுங்க? உலகமே சிவபெருமான், சிவபெருமான் தான் உலகமே. அப்படி இருக்கும்போது அவருக்கே நீங்க விரதம் இருந்து சுவாமி எனக்கு இந்த இந்த பிறப்பே வேண்டாம் அப்படின்னு தானே நம்ம சொல்றோம். இந்த சிவபுராணம் படிக்கிற ஒவ்வொரு வரியும் ஒவ்வொரு அர்த்தத்தை சொல்றது இல்லையா? அதே போலதான் இன்னைக்கும் நான் இன்னொரு விஷயமும் சொல்லித்தரேன். சூக்ஷ்ம ஒரு பரிகாரமும் உங்களுக்கு சொல்லித்தரேன். சூக்ஷ்மமான ஒரு விஷயமும் சொல்லித்தரேன். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும். ஓம் ந ம சி வா ய சொல்றோம். ஓம் நம சிவாய நம்ம சொல்றோம் இல்லையா? இந்த ஒவ்வொரு அக்ஷரத்துக்கும் ஒவ்வொரு மந்திரம் இருக்கு தெரியுங்களா? ஓம் அப்படின்னு எடுத்துட்டா ஓம்காரம் பிந்து சம்யுக்தம் நித்யம் தியாயந்தி யோகினா காமதம் மோக்ஷதம் செய்வ ஓம்காராய நமோ நமஹ ஒரு புஷ்பத்தை போடுவாங்க. ஓம் அடுத்தது ந நமந்திரிஷ யோதேவா நமந்தி அப்சரசாங்கரகா நரோ நமந்தி தேவேஷ் நகாராய நமோ நமஹ ஓம் ந ம மகாதேவம் மகா ஆத்மான மகா தியானபராயண மகாபாபகர அந்தேவம் மகாராய நமோ நமஹா. இது போல ஒவ்வொரு சின்னத்துக்கா வரும். யாழ வரும்போது எத்திர சிதோதேவா சர்வ வியாபி மகேஸ்வரா, எல்லா இடத்துல இருக்கக்கூடிய சர்வ வியாபி மகேஸ்வரா யோகுரு சர்வ தேவானாம் யகாராய நமோ நமஹா. 6த்துக்கும் ஓம் ந ம சி வா ய, இந்த 6த்துக்கும் ஸ்லோகமும் இருக்கு, மந்திரமும் இருக்கு. இதை நீங்க சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் சிறப்பு. உங்களுக்கு இதை சொல்லி நீங்க ஒரு வில்வார்ச்சனை பண்ணி இது பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதை விட இந்த சிவராத்திரி உங்களுக்கு வேற எதுவுமே இல்லை. இது ஒரு தடவை நீங்க சொன்னீங்கன்னா 12 சிவராத்திரி பண்ணினதுக்கு பலன் உங்களுக்கு கிடைச்சிரும். இதை சொல்லி ஒரு வில்வார்ச்சனை பண்ணி சிவாஷ்டோத்திரம் சொல்லி இதை நீங்க சொல்லி பண்ணினீங்கன்னா 12 சிவராத்திரி பண்ணின பலன் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். இதுல எந்தவித மாற்றமும் கிடையாது. இது நீங்க கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும். எல்லா நாள்லயும் சாத்தாத ஒரு பூ அந்த நாள்ல மட்டும் சாத்துவாங்க, தாழம்பூ. எந்த நாள்லயுமே அவ்வளவு சீக்கிரம் கிடைக்காது. ஆனா மகா சிவராத்திரியில தாழம்பூ சாத்தக்கூடிய பழக்கம் உண்டு இன்னைக்கும் ஒரு சிவாலயங்கள்ல. எல்லா பூ எல்லா நாளும் சாத்துறாங்க தெரியும் தானே உங்களுக்கு. ஆனா தாழம்பூ சாத்துறாங்களா? எப்பயாவது வருஷத்துல அது ஒரு நாள் மட்டுமே. ஸ்ரீமத் பாகவத்துல என்ன சொல்லியிருக்கு? ஸ்ரீமத் பாகவத்துல என்ன சொல்லியிருக்குன்னா வைஷ்ணவானாம் யதா சம்போ அப்படின்னு சொல்லியிருக்கு. சிவபெருமானுக்கு மிக பிடித்தமானவர் யாருன்னு கேட்டீங்கன்னா மகாவிஷ்ணுவா. அதனாலதான் இன்னைக்கும் பெரியோர்கள் என்ன சொல்றாங்க, அரியும் சிவனும் அறியும்னா ஒண்ணு அறியாத வாயில மண்ணு அப்படின்னு சொல்றாங்க.
எத்தனை எத்தனை அதாவது வந்து இந்த தேவாரங்கள் திருவாசகங்கள் சொல்ற மாதிரி எத்தனை, அதே போல பெருமாளுடைய இதுல சொல்லும் போது ஆழ்வார் திருவார்கள் அந்த பாடிருக்கக்கூடியதெல்லாம் சிவபெருமான எந்த இடத்துலையுமே விட்டு கொடுத்து பாடினது கிடையாது. அதனால தான் அந்த பாகவதத்திலே, இந்த ஸ்ரீமத் பாகவதத்திலே அந்த ஒரு வரியை சொல்லியிருக்காங்க, வைஷ்ணவானாம் யதா சம்பு. அதுக்கு அர்த்தமே அதுதான், சிவபெருமானுக்கு மிகவும் பிடித்தமானவர் மகாவிஷ்ணுவாம். அதனால்தான் ஹரியும் சிவனும் ஒண்ணு, அறியாத வாயில ஒண்ணு. அதனால்தான் ஹரிஹரன் பேர் வச்சிருக்காங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஹரிஹரன் எல்லாம் பேர் வச்சிருக்காங்க, பார்த்திருக்கீங்களா? ஹரிஹரன், ஹரியும் ஹரனும் சிவ. அதாவது எந்த இதுலயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ரெண்டு கண்ணு மாதிரி. சில பேருக்குலாம் சில பேருக்கு ஒரு பழக்கம் இருக்கும். நான் இப்ப சமீப காலத்துல சில இதெல்லாம் நான் பார்த்திருக்கேன். கொஞ்ச நாள் வரைக்கும் ஒரு கோயிலுக்கு போவாங்க, அந்த சாமி அவனுக்கு கை கொடுக்குன்னு சொன்னா உடனே சாமியை மாத்திடுறது. உடனே நான் இத்தனை நாள் வரைக்கும் இந்த கோயில் போனாங்க, ஒன்றும் சரியா வரல. கொஞ்ச நாள் வரைக்கும் பாபாவை கும்பிட்டுட்டே இருப்பான், திடீர்னு பாபா விட்டுருவான், வேற ஒரு சாமியை பிடிச்சிட்டுருவான். சரி, இதெல்லாம் நீ பண்ற, உன்னோட குலதெய்வத்தை மாற்ற முடியுமா? அந்த மாதிரி உன் குலதெய்வத்தை உன்னால மாற்ற முடியுமா? அது ஒண்ணு தானே. ஒரு சாமி இல்லைன்னா ஒரு சாமி இன்னொரு சாமிகிட்ட போய் வேண்டிக்கிற, இந்த சாமிகிட்ட 6 வாரம் போனா ஒன்னும் சரியா வரல, அடுத்த சாமிகிட்ட போற ஒரு சாமியை நீ பிரார்த்தனை பண்ணிட்டு வர, எதுவுமே நடக்கல, எதுவுமே சில விஷயங்கள் முறையாவும் செய்யறது இல்லை. ஏதாவது இந்த தெய்வத்துக்கு முறையா நீ செஞ்சா பரவாயில்ல. ஒரு தெய்வத்துக்கிட்டே கொஞ்சம் நாள் போயிட்டு கடைசி இந்த மாதிரி பண்ற. குலதெய்வத்தை ஒன்னால மாத்த முடியுமா? குலதெய்வங்கிறது ஒண்ணு தானே. இப்ப அது ஒன்னால மாத்த முடியுமா? மாத்த முடியாது. அது நீ வருஷம் நீ அந்த ஒரு தெய்வத்தை தான் வழிபாடு பண்ணணும், அதை தவிர்த்து வேற வழி இல்லை. நீ இத்தனை சாமிகிட்ட நீ போறதுங்கிறது ஒண்ணு, இந்த குலதெய்வத்தை அந்த ஒரு தெய்வங்கிறது அது ஒண்ணுதான். அதனாலதான் எந்த சுவாமியை நீங்க ஆத்மார்த்தமா மனசுல நினைச்சிட்டீங்களோ அதை இருக்க பிடிச்சிடணும். நல்லதோ கெட்டதோ எனக்கு எதுவா இருந்தாலும் நீ எனக்கு வழிகாட்டு, முடிஞ்சது, அவ்வளவுதான். நீ எனக்கு வழிகாட்டு, சதா சர்வ காலமும் நான் உன்னோட இதுலயே தான் நான் இருக்கேன். நான் விடுற மூச்சு, நான் விடுறது எல்லாமே நீ தான். நீ இருந்து எனக்கு அனுகிரகம் பண்ணு. நான் நல்ல வழியில போறேன்னா எனக்கு நல்லது பண்ணு. நான் கெட்ட வழியில போறேன்னா என்னை தடுத்து என்னை வழியை மாத்தி விடு, நல்ல வழிக்கு என்னை மாத்தி விடு. உன்னுடைய விஷயத்துலதான் நான் நடக்கிறது போறது, நான் விடுற மூச்சு எல்லாமே சதா சர்வகாலமும் நான் ஒன்னதான் நினைச்சுட்டு இருக்கேன்றது. அந்த அளவுக்கு தெய்வத்தை பற்றோடு இருக்கணும். யார்கிட்ட பற்றற்று இருக்கணுமோ அங்கதான் இருக்கணும். ஆனா சுவாமி கிட்ட பற்றோடு இருக்கணும். நீ எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா நீ பிடிச்சிட்டியோ அந்த தெய்வம் ஒன்னு பிடிச்சுன்றோம். இதுதான் அந்த மகா சிவராத்திரி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம். ஸோ அந்த மகா சிவராத்திரி வரும்போது சுவாமிக்கு நிறைய விபூதி அபிஷேகம் பண்ணுங்க, பால் அபிஷேகம் பண்ணுங்க. குழந்தைகள் இல்லாதவா தயிர் அபிஷேகம் பண்ணுங்க, தயிரும் அரிசி மாவும் அபிஷேகம் பண்ணுங்க. நல்லெண்ணெய் அபிஷேகம் பண்ணுங்க, ஆயுள் விருத்தி. இந்த மாதிரி ஒவ்வொரு விசேஷம் நல்ல சிறப்பான முறையில சுவாமிக்கு வந்து பாத்தீங்கன்னா அபிஷேகங்கள்லாம் செய்து, அதே போல சந்தன அபிஷேகம் சுவாமிக்கு நல்ல மணக்க நல்ல சந்தனம், ஜவ்வாதும் விபூதியும் கலந்து கொடுத்து அபிஷேகம் பண்ண சொல்லுங்க. நல்ல சிறப்பான முறையில மகா சிவராத்திரியானது 4 காலத்துக்கும் 4 விதமான நைவேத்தியங்கள் உண்டு. நல்ல சிறப்பான முறையில விரதம் இருந்து சுவாமிக்கு. இன்னொரு விஷயமும் சொல்றேன், நீங்க எல்லாரும் சில பேர் என்ன தெரியுமா பண்ணிடுறாங்க, தப்பு பண்றாங்க. 3 காலம் வரைக்கும் மூச்சுட்டு இருப்பாங்க, 4ஆம் காலம் வீட்டுல போய் குளிச்சுட்டு வந்துருவாங்க. அந்த தப்பை செய்யக்கூடாது. 4 காலமும் நீங்க கோவில்லே தான் இருக்கீங்க, தோஷம் கிடையாது. நீங்க கோவில்லே தான் இருக்கீங்க, பூஜை பண்றீங்க, சுவாமி கிட்டே தான் இருக்கீங்க. 4 காலமும் முடிச்சுட்டு தான் நீங்க போகணுமே தவிர, 3ஆம் காலம் முடிச்சுட்டு ஒரு 4-4:30 மணிக்கு வீட்டுக்கு போயிட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சாமியை பாக்குறது. கோவில்ல இருக்கீங்கன்னா கோவில்லே தான் இருக்கணும், இதுக்கு தோஷமே கிடையாது. சில பேர் பக்கத்துல வீடு இருக்கும், போயிட்டு வருவாங்க, கொஞ்ச நேரம் போவாங்க, ஒன்னு டிவி பார்த்துட்டு வந்துட்டு கொஞ்ச நேரம் சாமிக்கு அபிஷேகம் ஆரம்பிச்சுட்டு தான் அவங்களுக்கு அந்த மனுஷத்தை கேட்டோடனே டக்குன்னு கோயிலுக்கு இறங்கி வந்து சில பேர் மேல இருந்து இப்படி பாக்குறவங்க எல்லாம் இருக்காங்க. நான் தப்பு சொல்லல, உண்மையிலே அந்த மாதிரி எல்லாம் இருக்காங்க கோவில்ல. ஏன்னா சில பிளாட்ஸ் சில இடத்துல எல்லாம் அப்படியே தெரியுதா அப்படின்னு பார்ப்பேன், ஏன்னா அவங்களால வர முடியாது, தெரியுதா அப்படின்னு எட்டி பார்ப்பாங்க. அந்த மாதிரி எல்லாம் உண்டு. இருந்தாலும் மந்திரலோப தந்திரலோப கிரியாலோப நியமலோப ஸ்ரத்தாலோப, ஸ்ரத்தையா ஆத்மார்த்தமா மகா சிவராத்திரிய சிவபெருமான வழிபாடு பண்ணுங்க. அந்த வழிபாடானது உங்களுக்கு அமோகமான ஒரு விஷயங்களும் அதாவது பிப்ரவரி மாசத்துல வரக்கூடிய மாசி மாசத்துல வரக்கூடிய அந்த சிவராத்திரியானது உங்களுக்கு எல்லா விதமான செல்வ செழிப்பும் அந்த சிவபெருமானது உங்களுக்கு வந்து இருக்கும். சுபம்.